இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள், "செய்யத்தக்க அல்ல செய்யக் கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான். செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆ செய்யக்கூடாத விஷயங்கள செஞ்சாலும் நமக்கு பிரச்சனை தான். செய்ய வேண்டிய விஷயங்கள செய்யாமல் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருக்குறள் எண் 466 அதிகாரம் தெரிந்து செயல்வகை அப்படிங்கிற அதிகாரத்துல. சரியா? அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல மாநில கல்விக் கொள்கைய பத்தின ஒரு அலசல் இந்த இடத்துல இருந்துச்சு. நமக்கு தேவையான பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கன்டென்ட்ட மட்டும் தான் இங்க பார்க்க போறோம். ஏன்னா, மாநில கல்விக் கொள்கைய இனஃபா நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன குடுத்துருக்காங்கன்னா, தேசிய அளவுல கல்விக் கொள்கை அப்படிங்கிறது எப்பலாம் வந்துச்சு? 1968ல முதல் கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இந்தியாவுல கொண்டு வரப்பட்டிருக்கும். அதன் பிறகு 1986ல 2வது கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு நமக்கு 3வது இந்தியாவுடைய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். அதே மாரி தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாநில அளவுல ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். ஏன்னா, மத்திய அரசாங்கம் 2020ல கொண்டு வந்த கல்விக் கொள்கையில இந்த மும்மொழிக் கொள்கை, அதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த நுழைவுத் தேர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ, அது தமிழக அரசாங்கத்துக்கு ஏற்புடையதாக இல்ல. அதனால தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில ஒரு 14 பேர் கொண்ட குழுவ வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த குழு வந்து அவங்களோட அவங்க எதற்காக அந்த குழு அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, மாநிலத்துக்கான ஒரு கல்விக் கொள்கையை வந்து பரிந்துரை செய்வதற்காக அந்த குழு வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. 2 பாகங்களா வந்திருக்கும். ஓகேங்களா? பள்ளிக் கல்விக்கான கொள்கை, உயர்கல்விக்கான கொள்கை அப்படின்னு சொல்லி, அதுல பள்ளிக் கல்விக்கான கொள்கை மட்டும் சமீபத்தில வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அதான் இங்க பார்க்கிறோம் நம்ப. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செமிகான் அப்படின்ற ஒரு மாநாடு வந்து நிகழ்ச்சி வந்து நடைபெற்று இருந்துச்சு. அந்த செமிகான் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நிகழ்ச்சி. அதுல இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. சரியா? முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப் கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்ஸாம்ல இது கேட்பாங்க. சரியா? முதல் உள்நாட்டு செமிகண்டக்டர் சிப். மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் சிப் ஆர் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி பில்ட் செமிகண்டக்டர் சிப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சிப் பார்த்தீங்கன்னா, விக்ரம் 32 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அஃபிஷியலா இதோட நேம் விக்ரம் 3201 அப்படிங்கிறது தான் இந்த சிப்போட நேம். ஓகேங்களா? சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏவுகணைகளில் அனைத்து கடுமையான சுற்றுச்சூழல் நிலைகளிலும் இயங்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் முழு உள்நாட்டு சிப் ஆகும். ஏவுகணைகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு சிப்பாக இருக்க போது. அதே மாரி ஸ்பேஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்லயுமே இந்த சிப்ப நம்மனால பயன்படுத்த முடியும். இஸ்ரோவோட விக்ரம் சாராபாய் சென்டர் தான் வந்து இந்த ஒரு சிப்ப வந்து நமக்கு வந்து டெவலப் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விண்வெளித்துறை மட்டுமின்றி ஆட்டோமொபைல், எரிசக்தி போன்ற துறைகளிலும் இந்த சிப்ப வந்து நம்மனால பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டாங்கன்னா, இந்த விக்ரம் 3201 அப்படிங்கிற இந்த நம்பர தான் கேட்பாங்க. அதனால அத நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருத்தி கொள்முதலுக்கு புதிய செயலி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அந்த செயலியோட பேர மட்டும் தெரிஞ்சுப்போம். என்ன பேரு அப்படின்னா, கபாஸ் கிசான் அப்படிங்கிறது தான் இதோட பேரு. ஜஸ்ட் அத மட்டும் தெரிஞ்சுப்போம். இதுல பெருசா பெரிய அளவுல வேற எதுவும் சொல்ல கிடையாது. கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான செய்தி. இமயமலையில் விரிவடையும் 400 பனிப்பாறை ஏரிகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இமயமலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நமக்கு என்னென்ன மாவட்டங்கள்லாம் வருது, மாநிலங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள், அதை சுத்தி இருக்கக்கூடிய பனிப்பாறை ஏரிகள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த பனிப்பாறை ஏரிகளுடைய பரப்பளவு அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறது தான் இந்த செய்தியில குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவோட பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 681 பனிப்பாறை ஏரிகள் வந்து இருக்கு. அதுல 432 பனிப்பாறை ஏரிகளுடைய பரப்பளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கிறப்ப 1917 ஹெக்டேர்ல இருந்து 2500 ஹெக்டேர் ஆக அதாவது கிட்டத்தட்ட 30% வந்து அந்த இப்ப இதுதான் பனிப்பாறை ஏரி இருக்கு அப்படின்னா 2011க்கும் 2025க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்கிறப்ப இன்னும் ஒரு 30% இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க.
ஓகேவா? ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? பனிக்கட்டிகள்லாம் உருகி பனிப்பாறை ஏரிகளுடைய பரப்பளவு அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப பனிக்கட்டிகள்லாம் ஏன் உருகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம சரியான முறையில மானிட்டர் பண்ணி, அதுக்கு உண்டான ஏர்லி வார்னிங்க மக்களுக்கு குடுக்கல அப்படின்னா, இது கண்டிப்பா ஒரு காலத்துல பெரிய டிசாஸ்டரா வந்து முடியும் அப்படிங்கிறத மத்திய நீர் ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஃபைண்டிங்ஸ் அததான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இன்னைக்கு செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.